டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம், தேர்தல் களப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். திமுக மண்டல பொறுப்பாளர்கள் 8 பேர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரும்படி முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நேரில் வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம், தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், முழு விவரம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு திமுக சார்பில் முன்னெடுத்து வரும் பணிகள் குறித்து உடனடியாக ஆய்வு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்திற்கு அவங்க மருத்துவமனைகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 8 மண்டலம், அதாவது தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் மத்திய என 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதுக்கு மண்டல பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு சராசரியாக ஒவ்வொருவருக்கும் 20 முதல் 35 தொகுதிகள் வரை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தொகுதியில் மாவட்ட செயலாளர் மற்றும் போதை கழக செயலாளர் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அங்கு மத்திய அரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 கேள்விகளும், அதே போல 11வது கேள்வியாக இதெல்லாம் சரி என்றால் நீங்கள் திமுகவில் அங்கம் வகிக்கிறீர்களா, மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீர்களா என்ற கேள்வியின் அடிப்படையில் 11 கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் அனைத்தைக்குமே அவர்கள் டிக் செய்யும் பட்சத்தில் திமுகவினுடைய உறுப்பினர்களாக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இதுவரை திமுகவின் உறுப்பினர்களாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முறையில் 2 கோடி பேர் இருந்ததாக ஏற்கனவே திமுக அறிவித்த நிலையில் தற்போது அந்த பணிகள் தொடர்பாக முதலமைச்சர்கள் கேட்டிருந்து வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக 2 முறை மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தின் போதே பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த முறை பல இடங்களில் தங்கள் பணிகளை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.